சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 29 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் திருநாள். ராசி அது வேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, உடம்பு சோம்பலாக இருக்கிறது, சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கிறது, ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக யாத்திரைகள், சுற்றுப்பயணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எதுலேயுமே சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். செம்மையாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும், கன்ஃபியூஷன் அதிகரிக்கும், ஒரு சில இடங்களில் தப்பாக புரிதல் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. விநாயகரை காலையிலே பார்த்துட்டு 3லிருந்து 9 தோப்பு காரணம் முடிஞ்சதுன்னா போட்டு போனீங்கன்னா அப்புறம் எல்லா கிளாரிட்டி, நரம்புகள் அப்படியே ரத்த நாணங்கள் நரம்புகள்லாம் ஓப்பன் ஆகிடும். ஃபுல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் கன்ஃபியூஷனாக இருக்காது, தெளிவாக இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தப்பு போலியான விஷயங்களை பார்த்து நீங்கள் இது கரெக்டுன்னு நினச்சக்கூடாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகும், பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும், பணவரவுகள் கொடுக்கும், தாராளமான விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும், பெரிய சக்ஸஸ் இருக்குது. 1-2லாம் கிடையாது, அமோகமான சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு லைட்டாக அல்சர் மாதிரி வயிறுலாம் எரியும், வந்துட்டு சரியாக போயிடும், கன்ஃபியூஷன் கிடையாது. கடன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். மனைவியோட உடல்நிலைகள் அல்லது கணவனுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர சந்தோஷம், பெரிய ஆனந்தம், எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியாது, அது நடக்கும்போது பல சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நாள் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கப்படுறது. பயங்கர சந்தோஷம், எல்லா காரியங்களும் வெற்றி, பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பதுங்கிற மாதிரி சும்மா பட்டை கலப்புது. சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்குறது, மனை வாங்குறதும், தோட்டம் வாங்குறது, தெய்வத்துடைய அனுகூலம் இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும், ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். டச் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் தீர்க்கமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து புரிஞ்சுக்கிறது, மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த நாள் யாரெல்லாம் யோகா செய்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆத்ம ஞானம் பிராணாயாமம் செய்கிறீங்களோ அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் ஒரு பெரிய தெளிவு பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். சூப்பராக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். பொறுப்பு அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும், பட்டையை கலப்பக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும், எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. மிகவும் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் கிழிப்பச்சை நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை, ஞானம், சந்தோஷம், அதாவது நுண்ணிய அறிவு ஒன்னொன்றையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக உள்ளிருந்து புரிஞ்சுக்கிறது, தெய்வ அனுகிரகம், ஆன்மீகவாதிகளுடைய அனுகிரகம், தொடர்பு, இதெல்லாம் நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை காப்பாற்றிடுவாங்கங்கிற சந்தோஷம் இருக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், சந்தோஷம், ஆன்மீகம், பிரயாணம். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு புதுசாக ரகசியமாக ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க, அதை கிளியர் பண்ணிடுவீங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் வெள்ளை நிறம். கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய திருப்தி, கனமான பணவரவு, ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய பொறுப்பு, வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக இந்த நாள் நல்ல தனப்பிராப்தத்தை கொடுக்கும். அமோகமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை, தனப்பிராப்தம், பொருளாதாரத்தில் ஏற்றம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, பக்குவமாக ஒரு காரியத்தை நிற்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். முயற்சி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாளாக நடக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.